யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜவ்வரிசி. இது வெய்ய நாளில் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் ஜென்ரலாக. இது ஒரு 4 மணி நேரமாக ஊறின்னு இருக்குது. ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி. இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஊத்தப்பம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை மாவு எல்லா ராத்துலேயும் இருக்கும் இல்லையா, தோசை மாவு இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அதை வச்சு இதையும் போட்டு பண்ண போகிறோம். இது ஒரு 50 கிராம்ஸ் ஜவ்வரிசி 4 ஹவர்ஸாக ஊற வச்சுது. இது ஒரு 4 கரண்டி தோசை மாவு. இதை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த தோசை மாவுக்கு மட்டும்தான் உப்பு இருக்கும். ஸோ இந்த ஜவ்வரிசிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது இதில் போடுறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இது ஆப்ஷனல், வேண்டானா போட வேண்டாம். இதை மட்டும் கலந்துட்டு நீங்கள் பண்ணலாம். இதை போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டோடு இந்த குழந்தைகள்லாம் நிச்சயமாக சாப்பிடுவோம். ஸோ இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது தவிர நீங்கள் கேரட் திருக்கி போட்டுக்கிறீங்கனாலும் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 50 கிராம் இதுக்கும் 4 கரண்டி மாவுக்குமே எவ்வளோ இருக்குது பாருங்க. இது அப்படியே ஒரு நிச்சயமாக நம்ம ஊத்தப்பமாக பண்ணோன்னா ஒருத்தர் 2க்கு மேலே சாப்பிட முடியாது. அதில் ஒரு 3-4 பேருக்கு இது எதேஷ்டம். இதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடலெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா காஞ்சிட்டும். உங்கள் சௌகரியம், கடலெண்ணெய், நார்மல் ஆயில் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அதுவாகவே நல்லா ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைட் திருப்பி போட்டு அப்போ மூட வேண்டாம், அப்படியே திறந்து இது பண்ணிடலாம். ஸோ அப்போ 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஊத்தப்பம் உள்ளே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் வழக்கம் போல் தக்காளி சட்னி ஆர் வேறு ஏதானு தேங்காய் சட்னி எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இது வேகட்டும், பார்க்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கொடுங்க. மீடியம் ஹையில் இருக்கிறதுனால தீஞ்செல்லாம் போகாது. அதனால் பார்த்துட்டே இருந்தேனாலே உங்களுக்கு சைடெல்லாம் ப்ரௌன் ஆனப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இந்த பக்கம் திருப்பி போட்டப்புறம் மூடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஆகட்டும். பார்த்தீங்கன்னா இது மாவும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்படி ஜவ்வரிசி முத்தாக தெரியும். நல்லா ஒரு 50 கிராம் ஜவ்வரிசிக்கு 4 கரண்டி தோசை மாவு வேணும். அது கரெக்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த தோசை. ஜவ்வரிசி டேஸ்ட் பிடிச்சவா எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதுலேயே பச்சை மிளகா போட்டுக்கும். நாம் இன்றைக்கி இஞ்சி போடலை. இஞ்சி பிடிக்கும், இஞ்சி வேணுங்கிறவா இஞ்சி வேணாலும் போட்டுக்கோங்க. அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் 2 சைடுமே ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஊத்தப்பம்லாம் உங்களுக்கு கையோடு சுடு சாப்பிட்டேன்னா நல்லாயிருக்கும். தோசை மாவு உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது, ஸோ 4 பேருக்கு தேவையான மாதிரி இல்லை, ஏதோ ஒரு 2 கரண்டி தான் இருக்குது, 4 கரண்டி தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்றைக்கி பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி சட்டு ஜவ்வரிசி இருந்ததுன்னா
ஒரு நீங்கள் வந்து 4 மணி நேரம் பச்சை தண்ணியில் ஊற வைக்க முடியல அப்படி சொன்னீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வெந்நீரை விட்டு ஊற வச்சிடனா கூட ஊறி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு இதில் போட்டு பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஒன்றும் லேட் ஆகாது. ஸோ குவிக்காக பண்ணுறதுக்கு அது ஒரு வழி. பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி அழகாக முத்து முத்தாக தெரியும் இதில். இப்போ அடுப்பை கொஞ்சம் பெருசாக்கின்னு இருக்கேன். ஸோ உள்ளெல்லாம் நல்லா மூடி போட்டு வேக விட்டதுனால ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கும். அதனால் இப்போ கிறிஸ்பாக இருக்கிறதுக்கோசரம் அடுப்பை பெருசாக்கின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஊத்தப்பத்துக்கு நான் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான், 2 டீஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன். 2 சைடுலாம் விடலை, ஒரே தடவை தான் விட்டேன். ஒரே தடவையில் அப்படியே பண்ணி எடுத்துருக்கோம். ஆற்றுல பண்ண தக்காளி ஊறுகாய் அது இருந்தது, அதோடு இந்த ஊத்தப்பத்தை வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டோம். நல்லா கிறிஸ்பியாக எடுத்து நல்லா வேகவும் வெந்துடுத்து. சுட சுட இப்படியே சாப்பிட்டேல நல்ல ஜோராக இருக்கும். இன்னொன்று பண்ணலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விடுறேன். திருப்பியும் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட மெல்லிசாக வேணும்னா மெல்லிசாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற இதுக்கு தகுந்த மாதிரி தான் அது. உங்களுக்கு அதே மாதிரி எந்த மாதிரி லெவலில் அது திக்காக பிடிக்குமா? ஏன்னா இப்போது சில பேருக்கு வந்து அப்படியே பேப்பர் மாதிரி இருந்தால் தான் தோசை பிடிக்கும், சில பேருக்கு மெத்துன்னு இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தடியாக இருக்கணும். அந்த மாதிரி அவாவா சௌகரியம் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த ஜவ்வரிசி ஊத்தப்பம் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக தோசை மாவு இருக்கிற அன்றைக்கி இதை போட்டு வெங்காயம்லாம் போட்டு பண்ணிட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.